ஹலோ காய்ஸ், இது உங்கள் கைத்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேஸ் அனிமையோட 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் கிங் செட்டு தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேஸ்ட்டுன்னு ஒருத்தர் கோவ போகிறோம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 12 மணி நேரத்தில் அந்த பையனோட தலை இங்கே வரணும்னு ஆர்டர் கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துல முட்டா பசங்களேன்னு ஆன்சிஸ்டரோட வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டதும் ஆன்சிஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களான்னு ஓடி போய் மரியாதை செலுத்தணும். அப்போ அந்த இடத்துக்கு ஆன்சிஸ்டர் வரான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நான் மன்னிச்சிருங்க ஆன்சிஸ்டர். நம்மளோட செக்டு மரியாதைக்காக அவனை கொல்ல 2 எல்லரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். முட்டா பையிலே அந்த பையன் தடை செய்யப்பட்ட பகுதியிலேருந்து வந்திருக்கான். அது இல்லாமல் அவனோட ஸ்ட்ராங்காக இருக்கவங்களை கொண்டு இருக்கான். நான் இப்போ நிறைய ஏன்ஷியன்ட் புக்கை படித்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தானா நம்ம அவன் கூட சமாதானமாக போயிடலாம். அவன் நம்மளை கொண்டுருவான். சிஸ்டர், நான் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குதானே? உன்னோட ஐடியா படி இந்த 2 எழுதர்ஸும் அவனை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் கையில் செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் செத்து போயிடுவேன். இது என்ன ஒரு முட்டாள்தனமான ஐடியா? நான் சொல்கிறத கேள்வி, இந்த டேலிஸ்மே அவனை ட்ராக் பண்ணுவான். இவங்க அவனை கண்டுபிடிச்சி தான் நமக்கு சிக்னல் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் என் கையால் கொல்ல போகிறான். இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு மூலையே கிடையாது. அதுக்கு தான் புக்கை படிக்க சொன்னேன். அது மூலம் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னு முடிவெடுக்க முடியும். அடுத்த சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த பில்ஸ் எல்லாம் பிரிட் கைன்ஸுக்கு ஈக்குவலானது. எனக்கு ஒன்று 5 ஹெர்ப்ஸ் தான் வேணும். அது மூலம் என்னால் இதே மாதிரி உருவாக்க முடியும். அப்போ ஹீரோ பில்ஸை மேக் பண்ணுறான். அதை சாப்பிட முடியுமான்னு யோசிச்சு பார்க்கலாம். அடுத்த சீனில் அந்த பில்ஸை ஒரு கறியில் வச்சு ஒரு விலங்குக்கு போகிறான். அதுவும் அதை சாப்பிடுது. ஆனால் செத்து போயிடுது. நான் ஒயிட் பில்ஸை மேக் பண்ணல. இருந்தாலும் இந்த பில்ஸ் ஒருத்தரோட மியூட்டன்ஸ் மைண்டை தூண்டி விடுது. அதனால் நான் இதை பிளாக் பில்னு இனிமேல் கூப்பிட போகிறேன். இனிமேல் என்னால் கேம்புக்கு வர முடியாது. நான் எப்படியோ ஒரு கிங் செட்டை எதிர்க்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அப்போ ஹீரோ பக்கத்து சிட்டிக்கு போகிறதுக்கான டோக்கனை எடுத்து பார்க்குறான். அடுத்த சீனில் அந்த 2 பேரும் ஹீரோவை தான் தேடி வராங்க. நம்ம ஹீரோவும் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறான். அப்போ அவங்க வந்து தான் ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கிங் செட்டோட ஆளுங்க. 2 பேரும் 9th லெவலில் இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் தடு மாதிரி எழுந்து ஒரு பில்ஸை தூக்கி போடுறான். அதை அவங்க கேட்ச் பண்ணதும் அது வெடிச்சிடுது. இதை பயன்படுத்தி ஹீரோ அங்கேருந்து ஓடிடுறான். சிட்டி பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளால் அங்கே போக முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க அங்கே வந்துடுறாங்க. இல்லை, இந்த சின்ன பையன் ரொம்ப ஆபத்தாக இருக்கான். சிஸ்டர் சொன்னபடி நம்ம முதல்ல சிஸ்டருக்கு தகவலை சொல்லிடலாம். இன்னொருத்தான் நம்ம 2 பேரும் 9th லெவலில் இருக்கோம். அவனும் 6th லெவலில் தான் இருக்கா. அதனால் நம்ம 2 பேருமே போதும் அவனை கொல்றதுக்கு. ஆனால் இன்னொருத்த அதை கேட்காம சிஸ்டருக்கு சிக்னல் அனுப்பிடுறான். இதை கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னோட இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வழுக்க டைமாக பிரேக் த்ரோ பண்ணால் தான் அவங்கள கொல்ல முடியும். ஆனால் இது ஆபத்தான விஷயம். அப்போ ஹீரோ சி மவுண்டைன் ஆர்ட் டெக்னிக்கை வச்சு பிரேக் த்ரோ பண்ண பார்க்கலாம். அப்போ ஹீரோ மியூட்டேஷன் பாயிண்டில் இருக்க பவரை எல்லாம் அவனோட ஷேடோ மூலம் அப்சர்வ் பண்ணுறான். அது மூலம் அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் சாக வேண்டிய நேரம்னு ஹீரோ சொல்லலாம். அடுத்த சீன் எல்டர்லி ஹீரோவை தேடிட்டு இருக்க. அப்போ ஹீரோ பறந்து வந்து அட்டாக் பண்ணுறான். என்ன இது, இவனோட பவரில் இப்போ ரொம்ப மாற்றம் தெரியுது. இப்போ பவர் 7th லெவலில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவன் ஸ்வாடை தட்டி விட்டு அப்படியே பறந்து வந்து கீழே தள்ளி எப்போனாலும் குத்தி கொண்டுடுறான். அப்போ பக்கம் இருக்க டாலிஸ்மாவை ஹீரோ எடுத்து பார்க்குறான். அது ஃப்ளையிங் டாலிஸ்மா. அந்த நேரத்தில் நிறைய ஸ்வாட்ஸ் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஆனால் யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது ஆன்சிஸ்டர் தான். உன்னோட உயிர் எனக்கு சொந்தமானு சொல்கிறான். அப்போ அவன் பின்னாடி ஒரு பெரிய உருவம் தோன்றுது. இதை பார்த்து ஹீரோ ஆன்சிஸ்டராக அங்கேருந்து ஓடுறான். அப்போ அவன் நிறைய பில்லை உருவாக்கி ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்புகிறான். நான் கண்டிப்பாக ஆன்சிஸ்டருக்கு ஈக்குவலாக வரமாட்டான். அதனால் எப்படியோ தப்பிச்சு போகணும். தப்பிக்கிறதுக்கு ஒரே வெளி பருப்படியும் ஏரியாக்குள்ளே போகிறது தான். என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. இப்போ அவன் பெரிய ஆன்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஹீரோ தடுத்தாலும் அது ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. அப்போ ஹீரோ 2 பில்ஸை தூக்கி ஆன்சிஸ்டர் மேலே போடுறான். அதுவும் வெடிச்சிடுது. இதனால் உள்ளேருந்து உயிரினங்கள்லாம் வெளியே வருது. என்ன இது, எப்படி அந்த பையனால் இதெல்லாம் வர வைக்க முடிஞ்சிச்சு? அப்போ ஹீரோ அங்கேருந்து ஓடுறான். இதை எல்டேஜன் பார்த்துறான். அப்போ அவன் அட்டாக் பண்ண வர, ஆனால் அவன் மொத்தமாக ப்ரீஸ் ஆகிடுறான். அப்போ தூரத்தில் வினோதமான முகமே இல்லாமல் ஒரு உயிரின எல்டர்ஜன் கிட்ட வருது. அப்போ அது எல்டர்ஜனோட மொத்த லைஃப் எனர்ஜி உறிஞ்சி அவனை பணமாக மாற்றிடுது. அப்போ அந்த சிஸ்டர் ஒரு பெல்லை வச்சு அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோ கிட்ட வரான். இந்த பக்கம் அந்த உருவம் மெல்ல ஹீரோ கிட்ட வருது. அது ஒரு காலடி எடுத்து வைக்க ஹீரோ ப்ரீஸ் ஆகிடுறான். அப்போ அது ஹீரோ கிட்ட வருது. இதை பார்த்து ஹீரோவே பயப்படுறான். அப்போ அது ஹீரோவை எதுவுமே பண்ணாமல் அவனை தாண்டி கிங் டான்சர் கிட்ட போகுது. அப்போ அவன் ஒரு பெல்லை வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். இது எப்படி நடந்துச்சு? முதல்ல அவனை தாக்காமல் அது எப்படி என்கிட்ட வந்துச்சு? அப்போ அந்த உருவத்திலிருந்து ஒரு முகம் ஹீரோவை திரும்பி பார்க்குது. ஹீரோவும் மெடிசன் சாப்பாடு ஓனரானு பார்க்குறான். ஏன்னா டீச்சரானு யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா நீயுமானு திரும்பவும் யோசிச்சு பார்க்குறான். இது எல்லாம் நீங்களாம் ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ பிணங்களை இருக்கிறத நான் பார்த்தேன். நீ அவங்களுக்கு இந்த கொடூரமான உலகத்திலிருந்து கதை கொடுத்துருக்க. நீ அவங்களோட ஒளியை பிரகாசிக்கிற. நான் எப்போவுமே உன்னை ஞாபகம் வச்சுப்போம். இதை கேட்ட ஹீரோ, அன்றைக்கி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இதுதான் கர்மா. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். எதுனா அந்த பையனை பற்றி தகவல் கிடைச்சதா? செக் மாஸ்டர் 2 எல்லராக அவனை பக்கத்து சிட்டியோட பாடியில் கண்டுபிடிச்சாங்க. அவனை கொல்றதுக்காக ஆன்சிஸ்டரும் போயிருக்காரு. அவன் ஒரு சாதாரண கேவஞ்சர்ஸ் மட்டும்தான். அவனை கொல்றதுக்கு 2 எல்டரே போதும். இருந்தாலும் அவனை பர்சனலாக கொல்ல ஆன்சிஸ்டர் போயிருக்காரு. அப்போ ஹீரோ இதை மேலேருந்து கேட்டுட்டு இருக்கான். உடனே பக்கத்தில் இருக்க மாடியில் குதித்து ட்ரெஷர் ஹாலுக்கு போகிறான். அங்கே பார்த்தா நிறைய ட்ரெஷர் இருக்குது. அப்போ ஹீரோ நான் இதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறான்.
ஆனால் அடுத்த சீனில் எல்லாத்தையும் ஹீரோ நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுறான். இதை பழி வாங்குற உணர்வு இன்றைக்கே முடிஞ்சுன்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனில் பார்த்தா செக்டிவ் மொத்தமாக எரிஞ்சிட்டு இருக்குது. இதை பார்த்து செக்டிவ் மாஸ்டர் கதறான். இதுக்கு அந்த சின்ன பையன் தான் காரணம்னு கோவப்படுறான். இந்த சின்ன பையன் நம்மளோட ஆன்சிஸ்டருக்கு ஈக்குவலாக வரமாட்டான், ஆனால் எப்படி இங்கே வந்தான்? அப்போ ஹீரோ பால்ஸ் ஆஃப் சால்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி செக்டை அழிக்க பார்க்க அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு ஒரு சீலை கிரியேட் பண்ணுறான். நேரத்தில் ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஸ்வாட் அந்த சில்லையும் உடச்சிட்டு போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுது. அவன் தடுத்தாலும் அவனோட கையே போயிடுது. இதை பார்த்துட்டு ஹீரோ அங்கேருந்து ஓடிடுறான். அடுத்த சீனில் ஆன்சிஸ்டர் அந்த இடத்துக்கு வரான். என்னாச்சு என்னோடய செக்ட்டுக்கு? இதுக்கு அந்த சின்ன பையன் தான் காரணமாக? ஒருவேளை அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா? இதை நான் கண்டிப்பாக மறுக்கிறேன்னு கத்தான். அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ கேம்பை பார்த்து அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீனில் ஹீரோ டெலிபோர்ட்டருக்கு வந்துடுறான். அப்படியே டோக்கனை காட்டிட்டு அங்கேருந்து போகிறான். கிங்காங் சைட் நம்ம திரும்பவும் சந்திப்போம். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.